கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் இயேசுவின் நாமத்தினால நம்புகிறேன், அதை அறிக்கையிடுகிறேன். நீங்கள் அப்படியே இருப்பீர்களாக. நானும் ஆண்டவருடைய அனுகிரகத்தால் நன்றாக இருக்கிறேன். உங்களுடைய ஜெபங்களில் என்னை நினைத்து கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்கிறேன். எல்லா சனிக்கிழமைகளிலும் இரவு 7:30 விடுதலையின் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நம்பிக்கை டிவி என்கிற தொலைக்காட்சிகளில் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. எங்கே போனாலும் இல்லாட்டி என்னை பார்க்க வருகிற ஜனங்கள் கூட என்னிடத்தில் சொல்லுகிறார்கள், பிரதர், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதலாக அற்புதங்களை செய்ய வைக்கிறது என்று. சரி, இன்று ஆகஸ்ட் 16 சாயந்தர நேரம் என்ன வார்த்தையை உங்களுக்காக கொடுக்க ஆண்டவர் சொன்னார்னா, சங்கீதம் 147 அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிறேன். இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? உள்காயமும் மனக்காயமும் என்று பேச விரும்புகிறேன். ஆண்டவர் என்னை பார்த்து இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது சொல்றாரு, இன்னைக்கு தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னாடி இருதயம் நொறுங்கி போய் இருக்கிறவங்களுக்காக இந்த செய்தியை நீ கொடுன்னு ஆவியானவர் எனக்கு சொன்னார். வெளியில் உள்ள காயங்களை ஆற்றுகிறதற்கு நிறைய மருந்துகள் இருக்கிறது இந்த உலகத்தில். ஏதாவது காயப்பட்டுச்சுன்னு வைங்களேன், அதை ஃபஸ்ட் எய்டு பண்ணி ஏதோ ஆயில் மண்டை தேய்ச்சி, ஏதோ தைலத்தை தேய்ச்சி, ஏதோ ஒரு சுகம் கிடைச்சிருது. ஆனால் இந்த உள்ள காயங்களை ஆற்றுகிறதற்கு இந்த உலகத்தில் இயேசுவால மாத்திரம்தான் முடியும். வேதம் சொல்லுது, இதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறாரா. இன்னைக்கு அப்பளம் நொறுங்கின மாதிரி நீ நொறுங்கி போய், என் காயத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியல பிரதர், என் வேதனையிலிருந்து என்னால் வெளியே வர முடியல பிரதர், எனக்கு நடந்த அநியாயமான காரியங்கள், எனக்கு நடந்த கொடுமையான காரியங்களை நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறேனேன்னு அழுது கொண்டு இருக்கிறையா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன் காயத்தை கட்ட போகிறேன். உன் உள்ள காயங்களை நான் முதல்ல கட்டுனாலே வெளியில் உள்ள காயங்கள் எல்லாம் ஆறிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு கணவனால் காயப்பட்டிருக்கிற காயத்ரி, மனைவியால் காயப்பட்டிருக்கிற யோசேப்பு, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் காயங்களை நான் கட்டுவேன். ஒரு வயதான தாயார் ஏதோ கிச்சன்ல அரிசி வெந்துகிட்டே இருக்குது, என் பிள்ளை என்னை இப்படியெல்லாம் பேசிட்டானேன்னு சொல்லி நீ அழுது கொண்டு இருக்கிறதை என் தரிசனத்துல பார்க்கிறேன். இன்னைக்கு உன் காயங்களை ஆண்டவர் கட்டுவாராக இயேசுவின் நாமத்தினால. வெளியில் உள்ள காயத்துக்கு மருந்து இருக்கு, ஆனா உள்ள காயத்துக்கு மருந்தே இல்லை. வேதம் சொல்லுகிறது, முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? இன்னைக்கு சில முறிவுனால நீ பிரியலான்னு நினைஞ்சிக்கிட்டு இருக்கிறையா? பிரதர், நிறைய மனமுறிவா இருக்கு பிரதர். என் கணவனால நான் மனம் உடைஞ்சிட்டேன்,
என் மனைவியால் நான் மனம் உடைஞ்சிட்டேன், என் குடும்பத்தால் நான் மனம் உடைஞ்சிட்டேன், என் வேலையில் என்னை அவமானப்படுத்துகிறதுனால நான் மனம் உடைஞ்சிட்டேன்னு இதை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறையா மகளே? இன்னைக்கு உனக்கு சொல்கிறேன், உன் காயங்களை அவர் கட்டுவா. உன் காயங்களை கர்த்தரை கட்டுவா. இப்பொழுது நான் பேசிக்கொண்டு இருக்கும் போதே எரேமியா சொல்லுகிறார், என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன் என்று அவர் சொன்னார். இன்னைக்கு உனக்கு குணமாக முடியாதபடி காயங்கள், பல வருஷத்துக்கு முன்னாடி பட்ட காயம், பல வருஷத்துக்கு முன்னாடி பட்ட அவமானம் இன்னைக்கு வரையும் உனக்கு காயத்தை தந்துகிட்டே இருக்குதா? வேதனையை தந்துகிட்டே இருக்குதா? உன்னை அள வச்சுக்கிட்டே இருக்குதா? இன்னைக்கு இயேசு உன் காயங்களை கட்டுவார். ஷபா ரபா லபா. இயேசு உன் காயங்களை கட்டுவார் இயேசுவின் நாமத்தினால. சங்கீதம் 34 அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிறேன். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. நொறுங்குண்டதும் இருக்குது, நறுங்குண்டதும் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நொறுங்கி போனவங்களுக்கு நான் தூரத்தில் இல்லை, சமீபத்தில் இருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு நொறுங்கின இருதயத்தோடு இருந்தானா, நான் நல்லா இருக்கும்போது பிரதர் எல்லாரும் என் பக்கத்தில் இருந்தாங்க, ஆனால் நான் வேதனைப்படும் போது, நான் காயப்படும் போது எல்லாரும் என்னை விட்டு தூரமாக போயிட்டாங்கன்னு கவலையோடு இருக்கிறையா? அவர் உனக்கு சமீபமாக இருக்கிறார். நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த வார்த்தைகள் உனக்கு ஆறுதலை தருகிறது. நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறாரா? யாருமே இதிலிருந்து என்னை காப்பாற்ற முடியாது, இதிலிருந்து என்னால் மீண்டு வர முடியாதுன்னு நீ நினைத்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் காயங்களை நான் கட்டுவேன், நொறுங்குண்டதையும் நறுங்குண்டதையும் நான் இன்னைக்கு கட்டி உன்னுடைய ஊனத்தை சரி பண்ணுவேன், உன் காயத்தை நான் ஹீல் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 51 ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். தாவீது பத்சேபாள் இடத்தில் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவன் சொல்றான், சங்கீதம் 51:17, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியேர் என்று. ஆண்டவரே, என்ன நீங்கள் கைவிட்டுருவீங்களா? ஆண்டவரே, நான் தெரிஞ்சு சில தப்பை பண்ணிட்டேன், தெரியாமல் பல தப்பை பண்ணிட்டேன். ஆண்டவரே, நான் நொறுங்கி போய், ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நொறுங்குண்டவனா இருக்கிறேன், என்ன நீர் தள்ளிடுவீரோ, என்ன மறந்துடுவீரோன்னு கேட்குறையா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருபோதும் உன்னை நான் புறக்கணிக்க மாட்டேன். உனக்கு எதனால் காயப்பட்டுச்சு, எதனால் அடிபட்டுச்சுன்னு பார்த்து உனக்கு நான் சரி பண்ணுவேன். 100 ஆடு ஆண்டவர் ஒரு பக்கம் இருந்துச்சுங்க, அதில் 99 ஆடும் ஆண்டவர்கிட்ட இருந்துட்டு ஒரு ஆடு காணாமல் போன உடனே 99 இருக்குதுன்னு சந்தோஷப்படுகிறவர் ஆண்டவர் அல்ல. அந்த ஒரு ஆடு எங்கேயாவது மாட்டிக்கிச்சா, எதுலையாவது காயப்பட்டு நடக்க முடியாமல் இருக்குதா, இல்லாட்டி எதுலையாவது சிக்கிட்டு வெளியே வராமல் இருக்குதா, இல்லாட்டி யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா, யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களான்னு தேடி கண்டுபிடிக்கிற வரையும் அவர் நிம்மதியாக இருக்கிறதே இல்லைங்க. இன்னைக்கு உன் காயத்தோட உன்னை ஆண்டவர் வாழ விட மாட்டார், உன் வேதனையோடையே உன் வாழ்நாளில் தள்ள விட மாட்டார். இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஹீல் படுத்துவார். ஹல்லேலூயா. ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு முடியாமல் இருக்கிறையா, ஆசன உறுப்புல புண்ணோட இருக்கிறையா, ரேமா லாபா வயிற்றுல புண்ணோட இருக்கிறையா, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஹீலிங்கை தருகிறார். ஷபா ரபாலா. சுகர் இருந்தால் ஆறாதுன்னு சொல்லுவாங்கங்க, ஆனால் என் தேவன் சுகரையும் குறைப்பாரு, காயத்தையும் ஆற்றுகிற தேவனா இருக்கிறார். ஒரு விஷயத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 18வது அதிகாரம்
அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2ஆம் தரம் அவனுக்கு தப்பினான் என்று எழுதியிருக்கு. சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி வரும்போது தாவீதை நோக்கி அம்பை எறிகிறானா. மற்றவர்களால விடப்பட்ட அன்பு உனக்கு காயத்தை தந்திருக்கும். அந்த சவுலுக்கு பின்னாடி என்ன ஆவி இருந்துச்சு தெரியுமா? பொல்லாத ஆவி தான் காயப்படுத்தும். இன்னைக்கு நான் விசுவாசத்தோட ஜெபம் பண்றேன். உன் ஊழியத்துல, உன் குடும்பத்துல, உன் வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு பொல்லாத ஆவி அம்பை எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறானா, நீ காயப்பட என் ஆண்டவர் சொல்றாரு, தாவீதை தப்ப பண்ணின நான் உன்னையும் தப்ப பண்ணுவேன் இயேசுவின் நாமத்தினால. அந்த காயப்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியை கர்த்தர் இன்னைக்கு உடைத்து விடுவாராக என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் எழுதியிருக்கு, அவன் கல்லுகளாலே தன்னைத்தான் காயப்படுத்தினான். லேகியோன் பிசாசு தன்னைத்தான் காயப்படுத்துவானா. ஆமா, எனக்கு வாழ பிடிக்கல, நான் சாக போறேன், நான் இருந்து என்ன பிரயோஜனம்னு தன்னைத்தானே காயப்படுத்துவானா. மற்றவர்களால காயப்படுத்துறவங்களுக்குள்ள பொல்லாதாவி இருக்கு. தன்னால காயப்படுத்துறவனுக்குள்ள 6000 பிசாசு இருக்கான். காயப்படுத்துறது தான் வேதனை. தன்னையும் காயப்படுத்தும், மற்றவங்களையும் காயப்படுத்து. செவுத்த போய் இடிக்கிறது, ஓடி ஓடி அடிக்கிறது, தட்டை தூக்கி வீசுறது, தலையில ஐயோ போச்சேன்னு தலையில அடிச்சுட்டு அழுறது. நான் வாழ்றது பிடிக்கல, தன்னைத்தானே வார்த்தைகளால காயப்படுத்துகிறது. கத்தி குத்துகளை போல பேசுகிறவர்களும் உண்டுன்னு இருக்கு. அந்த வார்த்தைகள் எல்லாம் மாறி உன் காயத்தை கர்த்தர் கட்டுவார் இயேசுவின் நாமத்தினால. உன் காயங்கள் கட்டப்படும், கவலைப்படாத. கணவனால், பிள்ளைகளால், ஊழியத்தால், வேலையால் காயப்பட்டிருந்தனா உன் காயத்தை, உன் உள் காயத்தை கர்த்தர் கட்டும்போது உன் வெளி காயங்கள் எல்லாம் ஆறிரும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாரு. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்றேன். இந்த பிள்ளைகளுடைய காயங்களை எல்லாம் கட்டி ஆற்றி தேற்றி மருந்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு 16ஆம் தேதி, நாளைக்கு 17ஆம் தேதி, எல்லா மாதமும் 3வது வாரம், அதாவது 17ஆம் தேதி நாளைக்கு சாயந்தரம் 5 மணிலேருந்து 8 மணி வரையும் விடுதலை பெருவிழான்னு ஒன்றை வச்சு மாதம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். போன மாதம் நடந்த லைவை பாருங்கள், என்னுடைய சேனலில் இருக்குது. நிறைய கட்டுகளெல்லாம் உடஞ்சது. அதனால் நம்பர் 14 முத்தமல் நகர், சென்னையில் பம்மலில் உள்ள இடத்துல 4வது மாடியில் லிஃப்டெல்லாம் இருக்குது, கார் பார்க்கிங் எல்லாம் இருக்குது. தயவு செஞ்சு அந்த மீட்டிங்க்கு நீங்கள் வாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. 17ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அன்னைக்கு வர்றவங்களுக்கு தான் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் உள்ளவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். அங்கே வந்து எழுதி வைக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக வாங்க, நல்லதே நடக்கும், நன்மையாக இருக்கும், உன் காயம் கட்டப்படும். காட் பிளஸ் யூ. இயேசுவிற்காக எழும்பி